ஹவு டு பில்ட் யுவர் கான்சன்ட்ரேஷன். உங்களோட கான்சன்ட்ரேஷன் பவரை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது? ரொம்ப சிம்பிளுங்க. எந்த ஒரு விஷயத்த பண்ணுறீங்க அப்படின்னா அதை ரொம்ப ஸ்லோவாக பண்ண ஆரம்பிங்க. உதாரணத்துக்கு நீங்கள் காலையில் ப்ரஷ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்பீடாக ப்ரஷ் பண்ணாமல் மெதுவாக ப்ரஷ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது ஸ்லோவாக ஆக என்ன ஆகும் அப்படின்னா அந்த கான்சன்ட்ரேஷன் கொடுக்க ஆரம்பிக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் யூஸ் பண்ணுறது எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யூஸ் பண்ணலாம். இப்போ ஏதாவது ஒரு பொருளை எடுக்கிறீங்க அப்படின்னா எப்பயுமே ரைட் யூஸ் பண்ணுற இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியாது ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் அப்படின்னால. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸசைஸை பண்ணோம் அப்படின்னோன்னா நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ப்ரஷிங் பண்ணுறது கூட நாங்கள் ரைட்டில் இருக்கிறது லெஃப்ட்டில் ட்ரை பண்ணலாம். லெஃப்ட்டில் ட்ரை பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் அந்த ப்ரஷ் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் நம்மளுக்கு இருக்கும். அந்த அவேர்னஸ் தான் நம்மளை கான்சன்ட்ரேஷனுக்கு கொண்டு போகும். தேங்க்யூ ஸோ மச்.